மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு காலையிலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி. சங்கி படத்துக்கு சங்க ஊதி இருக்கிறாங்க. எவ்வளவோ இஸ்லாமிய வெறுப்புகளை காட்டி, குறிப்பா ஆலிம்கள்லாம் ஏதோ ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பை காட்டி, முஸ்லிம்கள் இந்துக்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு மோசமான ஒரு படம் எடுத்தாங்க. நீதிமன்றம் அந்த படத்துக்கு ஒரு இடைக்கால தடையெல்லாம் கொடுத்துச்சு. எல்லா தடையும் மீறி இன்னைக்கு படம் வெளியில வருது. படம் மொத்தமா ஊத்திக்கிட்டு போயிருச்சு. ப்ரொடியூசர் இந்த படத்தை ப்ரொமோஷனுக்காக என்னென்னவோ யுக்தியெல்லாம் கையாண்டாரு. இன்னைக்கு தலையில துண்டப்பட்டு மனசை ஓரமா போய் உட்காந்துருக்கிறாரு. இப்போ இந்த படம் எதனால இந்த படம் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை கொடுத்தது? இந்த படத்தை இன்னைக்கு வடக்கு மக்கள் தவிர்த்து இருக்கிறாங்களே, எதனால? அதுக்கு என்ன காரணம்? படத்துல அப்படி என்ன சர்ச்சைக்குரிய காட்சிகள் இந்த படத்துல என்ன இருக்குது? இந்த படம் சம்பந்தமா ஒரு கொலை வழக்கு தான் இந்த படமே. அந்த கொலை வழக்குல பாஜக இன்னைக்கு எந்த அளவுக்குலாம் சம்பந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட ஆதாரங்களோட இந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை முழுசா பார்த்து உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த படம் என்னன்னு பார்த்தோம்னா, உதய்பூர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இப்போ வடக்கை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வெறுப்பு காட்டுறதுக்காகவே இந்த ஃபைல்ஸ் ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரின்னு எப்படி எடுத்தாங்களோ அதோட அடுத்த கட்டமா உதய்பூர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க. இந்த உதய்பூர் ஃபைல்ஸ் என்னன்னா, ராஜஸ்தான் உதய்பூர்ல டெய்லர் கண்ணையாலால் கொல்லப்பட்டார் இல்லையா? 2020 டெய்லர் கண்ணையாலால் கொல்லப்படுறாரு. ஒரு டெய்லர். அதோட சம்பவம் சுருக்கமா சொல்றேனே, அதாவது அன்னைக்கு ஞான்வாபி மசூதி, இந்த மசூதிக்குள்ள லிங்கம் இருக்குது, இது சிவன் கோயில் இருந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை உருவாக்கப்பட்டதா. அப்போ அந்த டைம்ல நுப்பூர் சர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷ சங்கி, அந்த பொம்பளை மூதேவி போய் டிவியில போய் உட்காந்துட்டு பாஜக செய்தி தொடர்பாளரா போய் உட்காந்துக்கிட்டு பெரிய அளவுல நபிகள் நாயகத்தை பத்தி ரொம்ப கொச்சையா டிவியில தரக்குறைவா பேசினான். அப்புறம் இந்தியா டுடே அந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆல்டு சுபேர் மாதிரியான நபர்கள் அந்த வீடியோவை ரெக்கவர் பண்ணி எடுத்து அதை பல புகார்கள் கொடுக்கப்பட்டது. நாடு முழுக்க பெரிய அளவுல போராட்டம் எழுந்தது. அந்த டைம்ல நுப்பூர் சர்மா பேசின அந்த டைம்ல ராஜஸ்தான்ல அந்த உதய்பூர்ல இருக்கக்கூடிய டெய்லர் கண்ணையாலால் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு பதிவு போடுறாரு. அதாவது நுப்பூர் சர்மாவை ஆதரிச்சும் இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட மாதிரியான ஒரு பதிவு போடுறாரு. இந்த பதிவு போட்டோன்னே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் அவர் மேல போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. இவ்வளவு மோசமான இஸ்லாமிய வெறுப்போட பதிவு போட்டிருக்கிறாரு அப்படின்னு உடனே ராஜஸ்தான் போலீஸ் அவரை கைது செஞ்சு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னது என்னன்னா, இது நான் போடல, சின்ன பசங்க தெரியாம இதை அமைக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாரு. வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, தெரியாம இதை அழுத்திட்டாங்க, அதுல வந்துருச்சு. இந்த எஸ்வி சேகர் இங்க எல்லாம் சொன்னாங்களே, ஏன்பா இப்படி பத்திரிகையாளர் பெண்களை அப்படி அசிங்கமா எழுதுற அப்படின்னு கேட்டதுக்கு, அதே அன்னைக்கு நான் கண்ணில் கண் மருந்து போட்டேன், கண் மருந்து போடாம தெரியாம கைப்பற்றுச்சுன்னு ஒரு காரணம் சொன்னாங்களே. எல்லாருமே இந்த காரணத்தை தான் மொத்தமா சொல்லுவாங்க போல இருக்குது. அப்ப அவர் அந்த காரணம் சொன்னாரு. அன்னைக்கு அவருக்கு சரி அவங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்கிறாங்களான்னு பார்த்தா, அன்னைக்கு அவருக்கு ஒரு 18 வயசுல ஒரு மகன், 20 வயசுல ஒரு மகன், 2 பேருமே போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இல்ல நாங்கெல்லாம் அப்படி எதுவுமே போடல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இல்ல எங்க கடையில டெய்லி ஒரு சின்ன புள்ள விளையாண்டு போவோம், அந்த புள்ள போனை எடுத்து விளையாடும், அந்த புள்ள தான் அப்படி போட்டுருச்சு. ஒரு சின்ன பிள்ளை எப்படி இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட பதிவு போடன்னு சொல்லி அன்னைக்கு அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இது ராஜஸ்தான்ல ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுது. பிஜேபி இதை கையில எடுத்துக்கிட்டு, பாத்தீங்களா நம்ம இந்து ஒருத்தரை கூட்டு போய் போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டாங்க, போலீஸ் இந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் கொடுக்குது. அன்னைக்கு அங்க காங்கிரஸ் அரசு, அசோக் கெலாட் அங்க முதலமைச்சரா இருக்கிறாரு. காங்கிரஸ் பாத்தீங்களா இந்துக்களை எந்த அளவுக்கு கழுத்தை நெரிக்குது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது. இந்த பிரச்சாரம் நடந்த ஒரு சில நாட்கள்லயே கண்ணையாலால் கொல்லப்படுறாரு. ரியாஸ் அக்தாரி, கவுஸ் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரு. இந்த 2 பேருமே கண்ணையாலாலோட டெய்லர் கடைக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி போறானுங்க. கஸ்டமர் போய் அவர் அளவெடுக்கிறாரு. அளவெடுக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு, அதுக்கப்புறம் இவனுங்க மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கத்தி, அந்த கத்தியை வச்சு சதக்குன்னு கண்ணையாலால கொண்டு முடிச்சிட்டாங்க. கொன்னுட்டு அப்பவுமே அவனுங்க ஒரு வீடியோ ஒன்று போடுறானுங்க. இந்த மாதிரி நாங்க தான் கண்ணையாலால கொன்னோம், எங்களுடைய முகமது நபியை பத்தி இவன் தரக்குறைவா பேசிட்டான், முகமது நபியை பத்தி யாரெல்லாம் இப்படி தரக்குறைவா பேசுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இதுதான், இந்த கதி தான் நடக்கும், இது நாங்க அல்லாவுக்காக நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி அப்பட்டமா ஒரு வன்முறையை ஏதோ நாங்க அல்லாவுக்காக செஞ்சோம்னு சொல்லி வன்முறையை ஒரு வீடியோவா இந்த பதிவு போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கைது செய்யப்பட்டு எண்ணெய் வரைக்கும் அந்த புகார் போகுது. இந்த இடத்துல அப்பவுமே பல காரணங்கள் சொல்லப்படுது. ஏன்டா ஒரு இஸ்லாமியன் இப்படி எந்த ஒரு வன்முறை பக்கம் போக மாட்டான். நபிகள் நாயகம் அவங்க தினமும் தொழுகைக்காக போகும்போது அவங்க மேல குப்பை போடப்படும், அவங்க மேல வெறுப்புல குப்பை போடப்படும். அந்த குப்பை போட்டதை தட்டி விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த குப்பை போட்ட பெண்மணிக்கு உடம்பு சரியில்லும் போது என்ன இந்த மாதிரி 2 நாளா குப்பை போடலைன்னு சொல்லி அந்த பெண்ணை போய் சந்திச்சு நலன் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு இரக்கத்தோட மனிதாபிமானத்தோட நடக்கிறது இஸ்லாம். ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, இவனுங்க அந்த நபிகள் நாயகத்தை பத்தி பேசிட்டாங்க, அதனால கொன்னுட்டான் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா நீ நபிகள் நாயகத்தை பத்தி பேசி நீ இதுக்காக கொல்லணும், ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணவே கூடாது, அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஆனா அப்படி நீ செய்யணும் அப்படின்னா நுப்பூர் சர்மாவை தேடில அவங்க போயிருக்கணும்.
ஆனா நுபு சர்மாவுக்கு ஆதரவா செயல்பட்ட ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பதிவு போட்ட கண்ணையாளாவை கொண்டிருக்காங்கன்னும் போது இதுல ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பெரிய அளவுல பேசப்பட்டது. இந்த அரசியல் பின்புலம் பத்தி நான் அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பணம் சம்பந்தமான சீனுக்கு வரேன். அப்ப என்னைய வரைக்கும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ இந்த கதையில ஒரு படம் எடுக்கிறாங்க. உதய்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்றாங்க. இது உண்மை கதையோட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்துட்டு படம் முழுக்க அந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போதே இப்ப நம்ம பார்த்தோம் அவ்வளவு மோசமான ஒரு காட்சிகள். அந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம்னா இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளர்கள் மாதிரி அங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்களை கூட்டு போய் அவங்க ஓரின சேர்க்கையில ஈடுபடுற மாதிரி ரொம்ப மோசமான சித்தரிப்புகளோட அந்த காட்சிகள் இருந்தது. அதுல எந்தெந்த இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் காட்டுறாங்களோ அவங்களுடைய முகலாம் அவ்வளவு கொடூரமா, ரொம்ப கொடூரமா ஒரு கோரமான முகம் இருந்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு முகங்களை ஏற்படுத்துறாங்க. அதாவது இந்த காட்சியை பார்த்தாலே இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்பு வரணும், அப்படி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டடே அவ்வளவு ஒரு இஸ்லாமியர்களை பார்த்தாலே வெறுப்பு ஏற்படுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டடு. கண்ணையாளாவோட கேரக்டர் காட்டும் போது கண்ணையாளால வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியரை கட்டி பிடிச்சி ரொம்ப அன்பா இருக்க மாதிரி ஒரு கேரக்டரா வடிவமைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சித்தரிப்பு. அப்படி அன்பா இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பா ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பதிவு போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா படத்துல எப்பேற்பட்ட சித்தரிப்புனா அவர் பக்கத்து வீட்டு முஸ்லீம்லாம் கட்டி பிடிச்சி ரொம்ப அன்பா இருந்தாரு, கடைசியில் அந்த முஸ்லீம்களை அவரை கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி படத்துல. அதாவது இது மூலமா சங்கிகளை என்ன மறைமுகம் என்ன சொல்ல வராங்கன்னா, நீ பாம்புக்கு பால் ஊத்தினாலும் அது ஒன்று ஒரு ஆள் கொல்லதான் செய்யும், அந்த மாதிரிதான் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற மாதிரியோட மறைமுகமான காட்சி. இதை வெறும் கண்ணையாளரோட விஷயத்தை மட்டும் இந்த படத்தை அவங்க குறிப்பிடாம ஓடி போயிட்டாங்க அவுரங்கசீப்புக்கு. எது ஒண்ணு நடந்தாலும் கபர்ஸ்தான்ல கல்லறையில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பை தூக்கி போட்டு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த விஷயத்துக்குமே அவுரங்கசீப்பு போயிட்டாங்க. அவுரங்கசீப் படம் எடுத்துட்டு வந்தாரு. படம் எடுத்துட்டு வந்து இந்து மத கோயில்கள் சிவன் கோயில் எல்லாம் இடிச்சிட்டாரு. இடிச்சிட்டு இப்படி இடிக்கக்கூடிய காலத்துல அங்க இருக்கக்கூடிய நந்தி சிலை, சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய நந்தி சிலை எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த முனிவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கோயில்ல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு கிணத்துல போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். இது வந்து நாளை பின்ன ஒரு சாட்சியா அமையும், என்னுடைய மரணம் ஒரு சாட்சியா அமையும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய சிவன் சிலை சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த கோயில் இடிக்கப்பட்டு அங்கதான் மசூதி கட்டப்பட்டதான், அதான் ஞானவாபி மசூதியாம். இப்போ அந்த ஞானவாபி மசூதி சம்பந்தமான சர்ச்சைகள் வரும்போது அங்க போய் ஆய்வு செய்ய போறாங்களே, இப்ப ஏஎஸ்ஐ அங்க போய் ஆய்வு செய்ய போறாங்க. ஆய்வு செய்யும் போது அங்க இந்த சிவலிங்கம் கிடைச்சிருச்சு. இது எந்த சிவலிங்கம்னா அன்னைக்கு முனிவர் ஒருத்தர் அந்த சிவலிங்கத்தை எடுத்து கிணத்துக்குள்ள குச்சாரு பாருங்க, அந்த சிவலிங்கம் கிடைச்சிருச்சு, நமக்கு உண்மை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த படத்துல ஒரு சீனு அப்படியே ஆய்வு செய்ய போறவங்க உள்ள போய் பார்க்கும்போது அப்படியே சிவலிங்கம் அங்க தெரியற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் வச்சுட்டு போலீஸ் அங்க ஆய்வு செய்ய அதிகாரிகள் எல்லாம் பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் படத்துல வைக்கிறாங்க. அது உண்மையான ஞானவாபி மசூதியில அது ஹவுலு தொழுவைக்காக செய்யக்கூடிய ஒழு செய்யக்கூடிய ஒரு தொட்டி. அந்த தொட்டியில ஒரு நீரூற்று இருக்கும். நீரூற்று இந்த ஷேப்ல இருக்கும். அதுக்கும் சிவலிங்கத்துக்கு எந்த சம்பந்தம் இருக்குது? அப்ப இந்த ஷேப்ல இருக்க எல்லாமே சிவலிங்கம்னா நாட்டுல எந்த ஒரு பொருளுமே விட்டு வைக்க முடியாது. அப்ப இப்ப ஏற்பட்ட காட்சிகள், அதாவது இவன் கற்பனையில இவன் என்னெல்லாம் விஷத்தை பரப்பானோ, இவங்களோட சங்கிகள் வாட்ஸ்அப் குரூப்ல எதெல்லாம் பரப்புவாங்களோ அதெல்லாம் ஒரு திரைப்படமா எடுத்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு வேற சொல்லிட்டு அலையறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணையாளால போலீஸ் கூட்டு போறாங்க இல்லையா, போலீஸ் கூட்டு போனாலும் போலீஸ் ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி. அதாவது அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, காங்கிரஸ் உடைய போலீஸ் எங்க கங்கையாளால எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, ஒரு இந்துக்கு இதுதான் நிலைமையா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ரொம்ப கேவலமான சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் அங்க நடக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கண்ணையாளால எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. அவர் போகக்கூடிய வழி எல்லாமே ஸ்கெட்ச் போட்டுட்டு ஒரு நாள் கஸ்டமர் மாதிரி போய் கண்ணையாளால கொன்னுடுறாங்க, கொடூரமா கொன்னு சாவடிச்சிடுறாங்க. கொன்னு சாவடிக்க முன்னாடி இஸ்லாமிய அறிஞர்கள் இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல் மதரசா மாதிரி காட்டப்படுது. இதுல தேவ்பந்துன்னு வேற சொல்றாங்க. இந்தியாவுடைய தாய் மதரசா இருக்கக்கூடிய தேவ்பந்து அதையுமே உள்ள இழுத்து போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த ஒரு மதரசாவில் இந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு இது மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அவங்களை குர்பானி கொடுத்துடணும், அவங்களை வெட்டி சாச்சிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான இஸ்லாமிய அறிஞர்கள் இப்படிலாம் சொல்ற மாதிரியே. இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு பக்கம் அவங்க ஓரின சேர்க்கையாளர்கள் மாதிரியும், அவங்களுடைய முகங்கள் கொடூரமான முகங்கள் மாதிரியும், அவங்க இளைஞர்களை இப்படி மூலச்செலவு செய்யற மாதிரியும் இவ்வளவு கொடூரமான காட்சிகளை வைக்கிறான். ஏன்னா மூதேவிங்களா இவங்க வட மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டாலும், தென் மாநிலங்கள்ல ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலும் முதல்ல களத்துக்கு வரதே இந்த மதரசாக்கள் தான். அந்த மதரசாக்கள் ஒரு நிவாரண முகாம்களா செயல்படுது. அந்த ஆலிம்களை போயிட்டு இவ்வளவு கொடூரமான சித்தரிப்போட உருவாக்கிட்டு இவங்க இந்த மாதிரி கொல்ல சொல்றாங்க. அதை கேட்டு 2 பேரும் போய் கொன்னுட்டாங்க. அதுலயும் அவங்களுடைய டார்கெட் நான் அடுத்து பின்னாடி வரேன், அந்த கொலையோட பின்னாடி நடந்த சம்பவங்களை பின்னாடி வரேன். இப்படி கொன்னுட்டாங்க. கொல்லும் போது அந்த ஷாட்டை அவன் எப்படி வைக்கிறான் அப்படின்னா, டெய்லர் மிஷின் இருக்குது, டெய்லர் மிஷின்ல இருந்து அப்படியே ரத்தம் வடியக்கூடிய ஒரு காட்சி அப்படியே கோரமா வச்சு அவனோட குடும்பம் அப்படியே ஒட்டுமொத்தமா கதறி அழுகுற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதன் மூலமா வசூல் பார்த்துடலாம் அப்படின்னு தான் பிளான். ஏன்னா கேரளா ஸ்டோரி படத்தை பொறுத்த வரைக்கும், காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான பட்ஜெட் தான். அதாவது ஒரு 20 கோடி 25 கோடிக்குள்ளதான் அதோட பட்ஜெட். ஆனா வசூல் பார்த்தோம்னா 250 கோடி 280 கோடி வரைக்கும் வசூல் பார்த்தது. அப்ப சின்ன பட்ஜெட் போட்டு பெரிய வசூல் பார்க்கிறோம். அப்ப இதுக்கான முக்கிய மூலதனம் என்ன? இஸ்லாமிய வெறுப்பு தான் அதுக்கான மூலதனம்.
நம்மளுமே இஸ்லாமிய வெறுப்பை கக்கணும்னா திரும்ப ஒரு பணம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்தோட ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய அமித் ஜானின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து இந்த படத்தை எடுக்கிறார், தயாரிக்கிறாரு. அப்பவுமே போய் நீதிமன்றத்துல, டெல்லி உயர் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கப்படுது. குறிப்பா தாராளும் தேவ்பந்து சார்பிலையும் மௌலானா அர்ஷாத் மதனி அவங்களுடைய சார்பிலையுமே இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு முழுக்க இஸ்லாமிய வெறுப்போட இந்த படம் இருக்குது. இந்த படம் வந்ததுன்னா சமூகங்களுக்கு மத்தியில பதட்டமோ மக்களுக்கு மத்தியில பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு படங்களா தான் இருக்குது. இந்த படத்தை தயவு செஞ்சு வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் இதை வாதாடுறாரு. அப்ப இந்த வழக்கு விசாரிக்க நீதிமன்றம் என்ன செஞ்சாங்கன்னா, டெல்லி உயர் நீதிமன்றம் படத்துக்கு ஒரு இடைக்கால தடை கொடுக்குறாங்க. சென்சார் போர்டு, ஒன்றிய அரசு இதுக்கான பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தடை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த படம் வந்து ஜூலை 11 ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நீதிமன்றத்தை இந்த வழக்கு வந்தோன்னே படத்துக்கு இடைக்கால தடை கொடுக்கப்பட்டது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு படம் ரிலீஸ் பண்றதுக்கான அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 55 காட்சி வரைக்கும் சென்சார்ல நீக்கப்பட்டுருச்சு. தேவ்பந்து மதரசா அப்படின்னு சொல்லக்கூடிய, தேவ்பந்து சொல்லக்கூடிய வார்த்தை, நுபுர் சர்மான்றத நுட்ருன் சர்மான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அந்த காட்சிகள் நீக்கப்படுது. அப்புறம் ஏஐ கிரியேஷன்ல ஒரு அரபு நாட்டு தண்டனை எல்லாம் கொடுக்குற மாதிரியான காட்சிகள், இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு 55 காட்சிகள் நீக்கப்பட்டுதான் இந்த வெறுப்பு படம் வெளியில வருது. படம் வந்தது பார்த்தோம்னா படுமொக்க, மக்கள் மத்தியில ஒரு பயம் மதிக்கல. எந்த அளவுக்குன்னா சங்கிகளே இந்த படத்தை போய் பார்க்கல அப்படின்ற அளவுக்கு தான் சம்பவம் நடந்திருக்குது. படம் டே 1 ரிலீஸ் ஆகுது. என்னைக்குன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி டே 1க்கு வெறும் 13 லட்சம் ரூபா தான் மொத்த வசூல். நாடு முழுக்க படம் திரையிடப்படுது. இந்த அளவுக்கு வெறுப்பை பரப்பி எல்லாம் தயாரிப்பு செய்யப்படுது. வெறும் 13 லட்சம் ரூபா தான் டே 1ல வசூல். அப்புறம் அப்படியே படிப்படியா போய் டே 5ல பார்த்தோம்னா 13 லட்சம் 5 லட்சமா மாறி போச்சு. அதுக்கடுத்து 7வது நாள் வசூல் பார்த்தோம்னா வெறும் 1 லட்ச ரூபா வசூல். நாடு முழுக்க திரையிடப்பட்டோம், இவ்வளவு வெறுப்புகள் பரப்பியும் வெறும் 1 லட்ச ரூபா வசூல். இன்னைக்கு 12வது நாள் பல தியேட்டர்ல இருந்து படத்தை தூக்கிட்டாங்க. இந்த படத்தை வச்சுனா தியேட்டர்ல போற ஏசிக்கு கரண்ட் பில்லு கூட வராதுன்னு சொல்லி படத்தை இன்னைக்கு தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான படமா மாறி போயிருக்குது. மக்கள் இந்த படத்தை ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிருக்காங்க. படத்தோட ப்ரொடியூசர் பெரிய அளவுல நஷ்டம் அடைஞ்சிருக்கான். இஸ்லாமிய வெறுப்பு பரப்பி, மக்கள் மத்தியில வெறுப்பை பரப்பி இது மூலியமா பணம் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு முழுக்க தலையில துண்டை போட்டுக்கிட்டு நஷ்டம் அடையக்கூடிய ஒரு நிலைமையை சந்திச்சிருக்கான். இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் அந்த அமித் ஜானி இப்போ வேகமா என்ன செய்யறாருன்னா, இந்த படத்தை வந்து நாங்க சும்மாலாம் எடுக்கலங்க, நம்ம கண்ணையாலால் அநியாயமா கொல்லப்பட்டார் இல்லையா, கண்ணையாலாலோட குடும்பத்துக்கு உதவுறதுக்காக தான் இந்த படத்தை நாங்க எடுத்திருக்கிறோம். இந்த படத்துல எங்களுக்கு எவ்வளவு வசூல் வருதோ அதுல இருந்து 25% நாங்க கண்ணையாலாலோட குடும்பத்துக்கு கொடுத்து உதவ போறோம். நாங்களாம் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, படத்தோட ரிலீஸ் ஃபர்ஸ்ட் நாளே கண்ணையாலாவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்கள படத்தை கூட்டு வராங்க. அவருடைய 2 மகன்களை உட்கார வச்சு நடுவுல ஒரு ஸ்டூலை காலியா விட்டுட்டு அதுல கண்ணையாலாவோட போட்டோ, கண்ணையாலாவோட சேர்ந்து இந்த படத்தை பாக்குற மாதிரி. அப்புறம் அதுல சென்டிமெண்டான காட்சிகள், அந்த அப்பா இறந்து போனோன்னா அந்த குடும்பம் அழுகுற மாதிரி. அப்ப இந்த பசங்களுக்கு அந்த உணர்வு இருக்க தானே செய்யும். இந்த பசங்க அழுகுறாங்க, இந்த அழுகையெல்லாம் அவன் காட்சிப்படுத்தி வெளியில ப்ரொமோஷன் பண்றான். இந்த அளவுக்கு சென்டிமெண்டா ப்ரொமோஷன் பண்றானுங்க. கண்ணையாலாவோட ஃபேமிலிக்கு நாங்க உதவ போறோம், ஏன்னா கண்ணையாலாவோட ஃபேமிலிக்கு உதவி பண்ணா சங்கிகளாச்சும் இந்த படத்தை வந்து பாத்துருவாங்க, படத்துக்கு வசூல் கிடைக்கும்னு சொல்லி என்னென்னோ யுக்தியை கையாண்டாங்க. ஆனா படம் போனி ஆகல. படம் படுமையான ஃபிளாப்பு. இன்னைக்கு வரைக்கும் 12வது நாள் வரைக்கும் இந்த படத்தோட ஒட்டுமொத்த வசூலு 1,60,00,000 ரூபா தான் வசூல். படத்தோடைய செலவுல இவனுக்கு இன்னும் 10% கூட இந்த செலவு எடுக்கல. 10 கோடி ரூபாய் கிட்ட செலவாயிருக்குது. ஆனா வெறும் 1,60,00,000 ரூபா தான் வசூலாயிருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான ஃபிளாப்பு. படத்துக்கு பில்டப்புக்காக இன்னும் நல்லா செஞ்சாரு. இந்த மாதிரி இந்த படத்தை எடுத்ததுக்காக எனக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ன மிரட்டுறாங்க, என்ன வந்து கொலை செஞ்சிரும்னு சொல்லி மிரட்டுறாங்க, வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கிறாங்க, எனக்கு Y+ பாதுகாப்பு வேணும், ஏன்னா இந்த மாதிரி Y+ பாதுகாப்பு, இஸ்லாமியர்கள் மிரட்டுறாங்க, ஜிஹாதிகள் மிரட்டுறாங்க அப்படின்னா சங்கிகளுடைய கவனம், அந்த வடமாநில மக்களோட கவனம் பக்கம் திரும்பும், அப்படியாச்சும் படம் ஓடிடும் சொல்லி பார்த்தான். ஒன்றிய அரசு அவனுக்கு Y+ பாதுகாப்பும் கொடுக்குது. இங்க பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இவனுக்கு Y+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா Y+ பாதுகாப்பு, Z+ பாதுகாப்பு கொடுத்தாலும் உன் படத்தை ஒரு படம் போய் பார்க்க மாட்டான் முதவி அப்படிங்கிற மாதிரி படம் இன்னைக்கு படு ஃபிளாப்பு. படத்துல செலவு பண்ண காசுல இருந்து இன்னும் 10% பணம் கூட அவன் எடுக்க முடியாத அளவுக்கு படம் ஒரு மோசமான ஃபிளாப்பை சந்திச்சிருக்குது. சரி, நம்ம என்ன கேட்கிறோம், இங்கதான் நான் வரேன். அந்த அன்னைக்கு கொலையில நடந்த பல பின்புலமான சம்பவங்கள் இருக்குது. அதாவது நீ படத்துல பேஸ்டான ட்ரூ ஸ்டோரின்னு சொல்ற, உண்மை சம்பவத்தை படம் எடுக்கிறேன்ற, நீ எல்லாத்தையும் அங்க வைக்கணும்ல. ஏன்னா இந்த கொலையாளிகள், அந்த கொன்ன அந்த ரியாஸ் அக்தாரின்னு சொல்லக்கூடிய நபர், கௌஸ் முகமதுன்னு சொல்லக்கூடிய அந்த நபர், இவங்களுக்கு பாஜகவோட தொடர்பு இருக்கு, பாஜக தலைவர்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு எத்தனை செய்திகள், ஆதாரத்தோட எத்தனை செய்திகள் வந்தது. அதை நீ நியாயமானவனா இருந்தா, நீ யோகியனா இருந்தா, சோத்த திங்கிற நாயா இருந்தா நீ அந்த காட்சிகளை நீ படத்துல வச்சிருக்கணும். ஆனா அந்த காட்சி எதையுமே வைக்காம வெறும் இஸ்லாமிய விருப்பம் மட்டும் கக்கி விட்டு போயிருக்கிறான். அன்னைக்கு இந்த படம் வந்த புதுசுலயே மம்தா பானர்ஜி, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்களோட ட்விட்டர்ல பதிவு போட்டாங்க, இந்த 2 கொலையாளிகளும் பாஜக தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள், இந்தாங்க அவங்களுடைய ஆதாரம் பாருங்க. ரியாஸ் அக்தாரி பாஜகவுடைய ஒரு மீட்டிங்ல போய் கலந்துக்கிறான்,
பாஜக தலைவர்கள் அவனுக்கு பாஜகவுடைய துண்டு போடுறாங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு அப்படி பாஜக துண்டு போட போறாங்க. பொதுவா இஸ்லாமியர்கள் பாஜகவில் போய் சேரவே மாட்டாங்க. இவன் பாஜகவில் போய் சேர்றானா எவ்வளவு கேடு கட்டவனா இருப்பான், அவனுக்கு இவங்க துண்டு போர்த்தி விடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு நபர் சைஃபுல்லாவா சஃபியுல்லான்னு சொல்லி பாஜகவுடைய மைனாரிட்டி மோர்ச்சா சிறுபான்மை பிரிவு இருக்கு இல்லையா, அந்த சிறுபான்மை பிரிவோட தலைவர் ஒருத்தர் அவரை போய் இந்த ரியாஸ் அக்தாரி போய் சந்திக்கிறான். அந்த நபரும் இவனுக்கு ஒரு மாலை போடுறாரு. மாலை போட்டுட்டு அதை அவருடைய ஃபேஸ்புக் எக்ஸ்பேஜ்ல பதிவு போடுறாங்க. பதிவு போடும்போது ரியாஸ் அக்தாரி அமரா காரியகர்த்தா அப்படின்னு பதிவு போடுறாங்க. நம்மளுடைய பாஜகவுடைய காரியகர்த்தா பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி. அப்போ பாஜகவுடைய காரியகர்த்தா நபர் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அன்னைக்கே இது ஆதாரத்தோட அம்பலப்படுத்தினாங்க. குறிப்பா மம்தா பானர்ஜியோட மருமகனா இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி அன்னைக்கே இதை அம்பலப்படுத்தி இது பாஜகவால் ஏற்படுத்தப்பட்ட கொலைதான் அப்படின்னு சொல்லி நேரடி குற்றச்சாட்டை அன்னைக்கு வச்சிருந்தாரு. ஏன்னா இந்த கொலையில பின்புலத்தை நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், ஏதோ அது சாதாரணமா செய்யப்பட்ட மாதிரி தெரியல. அன்னைக்கு ராஜஸ்தான்ல ஒரு பதட்டம் உருவாகுது, இந்துக்களை கூட்டு போய் இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் உருவாகும் போது அதுக்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்குமோ. ஏன்னா இந்த கொலைக்காரன் இருக்கானுங்களா, இவங்க கொலை பண்ண போகும்போது ஒரு பைக் எடுத்துட்டு போறாங்க. பைக்கோட நம்பர் பிளேட் 2611, அதுதான் அங்க முக்கியமான பிரச்சனை. அதாவது மும்பையில இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டல் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா 26 நவம்பர், அந்த 2611 அந்த நம்பரோட கரெக்டா நம்பர் பிளேட்டோட வண்டியை கொண்டு போறான் போது இதை ஏதோ இஸ்லாமிய வெறுப்பின் பக்கம் திருப்பணுன்றதுக்காகவே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. எவனுமே கொலை செஞ்சுட்டு இப்படி ஆக்ரோஷமா வீடியோ எல்லாம் போட்டு நான் தான் கொலை செஞ்சேன், அல்லாவுக்காக செஞ்சேன், ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லையடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவே இல்லை, யாரையுமே கொலை செய்யணும்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படல. அப்ப நான் அல்லாவுக்காக செஞ்சேன், முகமது நபிக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இப்படி வீடியோ போட்டு வேணும்னே இஸ்லாமியர்கள் மேல பழி சொல்றதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட ஒரு திட்டமிட்ட கொலை தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. ராஜஸ்தான் காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கு பிறகு ராஜஸ்தான்ல தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலோட முக்கிய பிரச்சாரமே கண்ணையாலால் தான். போற இடமெல்லாம் கண்ணையாலால் அநியாயமா கொண்டுட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? இஸ்லாமிய தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்துக்கு யார் வழிவகுத்து கொடுக்குறா? இந்த காங்கிரஸ் அரசு தான் வழிவகுத்து கொடுக்குது. அன்னைக்கு காங்கிரஸுடைய காவல்துறை ஒழுங்கான பணி செஞ்சிருந்தா கண்ணையாலால நம்ம இழந்திருப்போமா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணியே ஓட்டு கேட்கறாங்க. நரேந்திர மோடி அன்னைக்கு போய் பிரச்சாரம் பண்றாரு, இங்க தீவிரவாதிகள் இந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்காங்கன்னா காங்கிரஸ் ஓட்டு வங்கி அரசியல் செய்து ஒரு ஓட் பேங்க் அரசியல் செய்யறதாலதான் இங்க தீவிரவாதிகள் வளர்ந்து போயிருக்காங்கன்னு சொல்லி மோடி உட்பட எல்லா தலைவர்களுமே கண்ணையாலால வச்சு ஒரு பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த பிரச்சாரத்தோட விளைவா அங்க காங்கிரஸ் ஆட்சி தோற்கப்பட்டு அங்க பாஜக ராஜஸ்தான்ல பாஜக அரசாங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய ஆட்சியோட வெறிக்காக தான் இப்பேற்பட்ட இங்க கொலையே நடந்திருக்குன்னு சொல்லி மம்தா பானர்ஜி உட்பட அபிஷேக் பானர்ஜி உட்பட ராஜஸ்தான் காங்கிரஸ் உட்பட அந்த போட்டோ ஆதாரங்களோட அன்னைக்கு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்போ படம் எடுக்கிற மூதேவி நீ நியாயமா படம் எடுக்க போற, பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி நீ படம் எடுக்கிற அப்படின்னா நீ இந்த காட்சியெல்லாம் சேர்க்கணும் இல்லையா? அவன் பாஜக தலைவரோட தொடர்பு இருந்துச்சு, அவங்க அவனோட காரியகர்த்தான்னு சொல்றாங்களே, அப்ப இவனோட தொடர்பு இருந்துச்சு, இந்த காட்சியெல்லாம் நீ வச்சா அது பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி. ஆனா அது எதையுமே வைக்காம இதுல துளி அளவு சம்பந்தமே இல்லாம தாருலும் தேவபந்து மதரசா உள்ள எடுத்து அந்த அறிஞர்கள்லாம் ஏதோ ஓரினை சேர்க்கையாளர்கள் மாதிரியும் அந்த சின்ன பசங்களுக்கு மூல செலவு செய்யற மாதிரியும் இவ்வளவு ஒரு கேடுகட்ட படம் எடுத்தான். அதோட தான் அந்த கேடுகட்ட படம் ஒரு குப்பை படம். இனிமே இந்த மாதிரி குப்பை படமோ இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட படமோ இங்க இந்தியாவில் ஓட போறது கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க, உங்களுடைய ஓட்சோரி எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வட மாநிலங்களில் உங்களோட ஓட்சோரி அன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்குது. வட மாநில மக்கள் இன்னைக்கு காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த வெறுப்பு இருக்குல்ல, வெறுப்பு வந்து குறைந்த நாள் தான், அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வெறுப்பு அவன் புதுசா கொண்டு வரும்போது அதை வச்சுட்டு மக்கள் அதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல திரும்ப அந்த வெறுப்பை திணிச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல கொமட்டிடும், அது அந்த மக்களுக்கு ஒரு அருவருப்பை ஏற்படுத்திடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்குது. கேரளா காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு ஆதரவு கொடுத்த மக்கள், கேரளா ஸ்டோரி படத்துக்கு ஆதரவு கொடுத்த மக்கள், இன்னைக்கு உதய்பூர் மாதிரியான பல படங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த ஃபெயிலியர் ஆனது வந்து உதய்பூர் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்த பல இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட படங்களும் தொடர்ந்து வட மாநிலங்கள் ஃபெயிலியர் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நம்ம இறுதியா ஒரு நல்ல உதாரணம் சொல்றாந்தா மகாவதார் நரசிம்மா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில இப்போ ஒரு படம் வந்திருக்குது. படம் சரியான வசூல், பெரிய அளவு சின்ன பட்ஜெட்ல முழுக்க கிராபிக்ஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம். இன்னைக்கு அந்த படம் வந்து 250 கோடி ரூபாய்க்கு வசூல் அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்குது. அந்த படத்தோட டைரக்டர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல அது சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. அந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, என் படம் 250 கோடி வசூல் பண்ணிருக்கு, இது எனக்கு சாதனை கிடையாது, ஒரு இஸ்லாமியர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாரு, அதுதான் எனக்கான சாதனை நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு இஸ்லாமியர் அந்த டைரக்டர் கிட்ட வந்து சொன்னாராம், இந்த மாதிரி நீங்க மகாவதார் நரசிம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தி படம் எடுக்கிறீங்க, இங்க தொடர்ந்து வரக்கூடிய பக்தி படம் எல்லாம் இஸ்லாமியர்களை எதிரிகளா காட்டி தான் பக்தி படம் வந்துட்டு இருக்குது, அப்படிதான் ஒரு படமா இருக்கும்னு நானும் நினைச்சேன். ஆனா துளி அளவு கூட அடுத்த மதத்தை பத்தி எந்த ஒரு தவறான கற்பிதம் இல்லாம
முழுக்க முழுக்க அந்த மதத்தோடைய பெருமை, அந்த கடவுள் சொன்ன நல்ல விஷயங்கள், இதை வச்சு நீங்க படம் எடுத்திருக்கீங்க. நல்ல ஒரு கிராபிக்ஸ்ல படம் எடுத்திருக்கீங்க. அதனால இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கு நான் வாழ்த்துறேன், உங்களை பெரிய அளவில் நான் வாழ்த்துறேன்னு சொல்லி அந்த வாழ்த்து சொன்னாரு. அந்த வாழ்த்து தான் எனக்கு கிடைச்ச பெருமையான கிரெடிட்டா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படம் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுல வசூல் படைச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம தமிழ் படங்கள்ல எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. சிவாஜி கணேசனோட திருவிளையாடல், தெய்வம்னு படம் வந்திருக்குது, கந்தன் கருணை, பாளையத்தம்மன் சொல்லி எத்தனையோ படங்கள் வந்திருக்குது. அது ஒரு பக்தி படம். அதுல யானை எல்லாம் நல்லா விளையாடும், அந்த கிராபிக்ஸ் காட்சிகள் இருக்கும். இதெல்லாம் மக்கள் அன்னைக்கு ரசிச்சுட்டு இருந்தாங்க, குழந்தைகள் விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வடக்குல வரக்கூடிய எல்லா படங்களுமே இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமே நம்ம படம் எடுத்துட்டோம்னா இதை வச்சு பணம் பார்த்துடலாம்னு சொல்லி இந்த இஸ்லாமிய வெறுப்பை இன்னைக்கு ஒரு பிசினஸ் மைண்ட்ல கொண்டு போயிட்டாங்க. அந்த பிசினஸ் மைண்ட்ல கொளிச்சு நல்லா செழிச்சு வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு வட மக்கள்கிட்ட, ஒரு வட மாநில மக்கள்கிட்ட ஒரு புரிதல் ஏற்பட்டு இது மாதிரியான வெறுப்பு படங்களை இன்னைக்கு செருப்பால தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமா தூக்கி அடிச்சுட்டு இன்னைக்கு அவன் போட்ட பணத்துல இருந்து 10% கூட வர முடியாத அளவுக்கு தலையில துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி வெறுப்பு பரப்பக்கூடிய எல்லா நபர்களுமே கூடிய சீக்கிரம் தலையில துண்டை போட்டு எல்லாரும் விரண்டோடைய காலம் கூடிய சீக்கிரத்துல ஏற்படும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.